கதை பேசலாம் வாங்க. ஆமாம் தானே, உங்க கூட கதை பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிச்சன் உள்ள உட்காந்துட்ருக்கேன். இருந்தாலும் சும்மா கதை பேசலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் சாத்தனூர் காஃபி குடிக்க போனேன்னா அப்போ ஒரு பிள்ளை என்ன சொன்னான், பாரு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை அடிச்சிட்டாரு, கையெல்லாம் முறுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மோஸ்ட்லி இப்படிலாம் அடிதடிலாம் ஆகிறதுலாம் வந்து லவ்வாங்க. அது வந்து நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், இல்லை லவ்னால கூட இந்த அடிதடிலாம் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. லவ் எப்போ இல்லாமல் போதோ அப்போ தான் சண்டையெல்லாம் வருது. எப்போ கருத்து முரண் வருதோ அப்போ தான் சண்டை வருது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கால் வேறு வலிக்குது, அதனால தான். எப்படி சொல்கிறது, லவ் இல்லைன்னா சண்டை வரும். அப்போ நம்ம ஒதுங்கி போயிடணும். அன்புங்கிறதே வந்து என்னென்னா அமைதியாக இருக்கிறது தான், இணக்கமாக இருக்கிறது தான். எங்கே இணக்கம் இல்லாமல் போகுதோ அங்கே வந்து அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால் சண்டை போட்டுட்டு ஒரு வீட்டில் இருக்கிறத விட தனித்தனியாக பிரிஞ்சிருது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என்னென்னா குடும்பங்களில் குழந்தை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த கருத்து முரண் சண்டைகள்லாம் வந்து ஒரு சமரச நிலைக்கு கொண்டு வந்துட்டு கணவன் மனைவி வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க. எல்லா கணவன் மனைவியும் பிரிஞ்சு போயிடணும்னு சொல்ல, அந்த சண்டை, அந்த ஆக்ரோஷமான உணர்வு, இந்த கெட்ட வார்த்தை பேசி அந்தளவுக்கு நம்ம வெறிய கோபத்தை தீர்த்துக்கக்கூடிய அந்த உணர்வு எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அன்பு எங்கே வந்து இல்லாமல் போதோ அங்கே தான் வரும். அப்போ நம்ம ஒதுங்கி போயிடுறது தான் நல்லது. திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசி திட்டிக்கிட்டு எதுக்கு நம்ம அவங்க கூட இருக்கணும்? அதுதான் கதை பேசுறதுக்கு வந்தேன் இன்னைக்கு. எனக்கு தோணுச்சு, நான் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து என்னோட கோபத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நிறைய வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன். எப்படியாச்சும் அந்த கோபத்தை வந்து நான் வெளிப்படுத்திடணும், எப்படியாச்சும் நான் வந்து அவங்கள வந்து வார்த்தைகளால் குத்திடணும், தாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன். அப்புறமா விட்டுட்டேன். இது வந்து அன்பில்லாதத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சமயத்தில் யோசித்து அப்படியே பார்க்கும்போது என்கிட்ட திட்டி யாராச்சும் வந்து ரொம்ப கோவமா மூஞ்சி வந்து இப்படி உருன்னு வச்சுட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு அஜீரண கோளாறு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட்றதே விட்டுட்டேன். அப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு கொடுக்குறவங்கக்கிட்டலாம் நான் வாங்கியே சாப்பிட்றதில்லை, எதுவுமே வாங்கி சாப்பிட்றதில்ல. அது என் குடும்பமாகவே இருந்தால் கூட, அம்மா தம்பி பொண்ணு என் பொண்ணு யாருமா இருந்தாவே இப்போல்லாம் வாங்கி சாப்பிட்றதில்ல. நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, என்னாலாம் வந்து 4-5 முறை நகர்ந்தெல்லாம் போக முடியாது சாமி, நானே சமைச்சிக்கிறேன், நீங்கள் யாரும் சாப்பாடெலாம் எனக்கு கொடுக்க தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அதனால் அன்பாக இருங்கள், அவ்வளோதான். அன்பு எங்கே இல்லையோ அங்கேருந்து ஒதுங்கிடுங்க, அவ்வளோதான். அன்பாக இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், அன்பு இல்லைன்னா அங்கேருந்து ஒதுங்கிடலாம். அதுதான் இன்றைக்கி நான் கதை பேச வந்தது. கதை பேச வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், இங்கே நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சு. எல்லாமே கதையிலே பேச முடியாது. ஸோ அதனால் வந்து அப்படியே விட்டு தான் என்னால் வர முடியுது. அவ்வளோதான் இன்றைக்கி கதை. டாட்டா.